ஆதியாகமம் அதிகாரம் 39 வசனம் 23. கர்த்தர் யோசேப்போடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பொறாமையின் காரணமாக யோசேப்பின் சகோதரர்கள் அவனை மீதியானியர்களுக்கு அடிமையாக விற்றனர். மீதியானியர்கள் யோசேப்பை எகிப்தில் பார்வோனின் அதிகாரியான போத்திபாருக்கு விற்றனர். போத்திபார் தன்னிடமிருந்த அனைத்தையும் யோசேப்பின் கையில் விட்டுவிட்டான். யோசேப்பு அடிமையாக இருந்த போதிலும் தேவன் யோசேப்போடே இருந்தார். அவன் காரியசித்தி உள்ளவனானான். பிரியமானவர்களே, போத்திபாரின் மனைவி யோசேப்பை தன்னுடன் பாவம் செய்யும்படி வற்புறுத்தினாள். ஆனால் யோசேப்பு அவளுக்கு செவிசாய்க்காமல் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய முடியாது என்று அவளிடம் சொன்னான். தேவனை பற்றி அவனுக்கு இருந்த புரிதல் எவ்வளவு மேன்மையானது! பிசாசாகிய சாத்தான் போத்திபாரின் மனைவியை தன் கணவனிடம் யோசேப்புக்கு எதிராக பொய் சொல்லச் செய்தான். அன்பானவர்களை, சோதனையை எதிர்த்து நிற்பதற்கு எப்போதும் ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டும் என்பது முற்றிலும் உண்மை. போத்திபார் தன் மனைவி சொன்னதை நம்பி யோசேப்பை சிறையில் அடைத்தான். ஆனால் சிறையிலும் கர்த்தர் யோசேப்புடன் இருந்து அவனுக்கு இரக்கம் காட்டினார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் சிறைச்சாலை தலைவன் யோசேப்பை ஒரு பெரிய பொறுப்பிற்கு உயர்த்தினான். இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் எதுவும் யோசேப்பின் வாழ்க்கைக்கான தேவனின் திட்டத்தை தோற்கடிக்கவில்லை. தேவனுடைய இரக்கத்தினாலும் யோசேப்பின் உண்மைத்தன்மையின் காரணமாகவும் யோசேப்பு தனது எல்லா நிலையிலும் எப்போதும் ஆசீர்வதிக்கப்படுவதை தேவன் உறுதி செய்தார். அன்பானவர்களே, யோசேப்பு பல சோதனைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் மற்றும் தவறான தண்டனைகள் எதிர்கொண்டதால் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டான். அதேபோல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம் ஒவ்வொருடைய பாவத்திற்காகவும் மிக கொடுமையான சோதனைகளையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டார். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை உயர்த்தும்படி நம்முடைய வழிகள் ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமானவைகளாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. யோசேப்பை போல நாங்களும் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து நாங்கள் எதை செய்தாலும் அதை எங்களுக்கு வாய்க்க பண்ணி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு